Hello everyone, welcome to Think Plus Win. Next example 1.30. Simplify root of 12 into root of 3 and root of 98 divided by 162. We have a rule that root of AB equal to root of A into root of B. Root of AB ன்னு கொடுத்திருந்தா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்குவோம். இங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. So root of AB ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க root of 12 into root of 3 single rootல ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 12 into 3 36. இப்போ root 36 ஓட வேல்யூ 6. இது எப்படி 6 வந்துச்சுன்னா இப்போ 6 வந்து எப்படி எழுதுவோம்? 6 ஸ்கொயர் ன்னு எழுதுவோமா? இப்போ ஸ்கொயர் ரூட் 1/2 ன்னு எழுதுவோம். 6 ஸ்கொயர் 1/2 2 cancel so 6. 6 is the answer. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Root of 98 divided by 162. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன பார்த்தோம்? Root of A by B equal to root of A divided by root of B. அப்படின்னு பார்த்தோமா? நெக்ஸ்ட் இப்போ root of 98 divided by 162 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளால 4 2 is 8, 9 time 18, 8 2 is 16, 1 time. So root of 49 divided by 81 கிடைக்கும். root of 49 ஓட வேல்யூ இது வந்து எப்படி எழுதலாம்? root of 49 7 ஸ்கொயர் ன்னு எழுதலாம். 81 9 ஸ்கொயர் ன்னு எழுதலாம். So 7/9 is the answer. Next example 1.31. Simplify root of 2 7/9 root of 1 9/16. இப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் ஆஃப் 2 7/9 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? டினாமினேட்டரையும் இந்த 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டரோட ஆட் பண்ணணும். 9 2 is 18, 18 plus 7 25/9 ரூட். இப்போ இந்த ரூட் 25/9 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர். ஸோ ரூட்டுக்கு 2க்கு கேன்சல் ஆகிடும். 5/3. இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 5 1 time 3 ரிமைண்டர் 2. மிக்சர் ஃப்ராக்ஷனை எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து கோஷன்ட் எழுதுவோம். நெக்ஸ்ட் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரூட் 1 9/16 இருக்கு. இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். 16 plus 9 25 root of 25/16. 25/16 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர். ஸோ இந்த ரூட்டை நம்ம 1/2 எழுதுவோமா? இந்த 2 1/2 கேன்சல் ஆகிடும். ஸோ 5/4. அகெயின் இதுவும் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 time 4 1/4 is the answer. Okay friends, thank you.